10 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சில தம்பதியர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தங்கள் குடும்பங்களை கட்டி பலப்பட வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் கர்த்தர் எங்களை எப்படி, எங்கே, எவ்வாறு அழைத்துச் செல்வார் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் ஐக்கியத்துக்கு ஆம் என்றோம், ஜெப வாழ்வுக்கு ஆம் என்றோம், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தோம். சிறு கூடுகையாக தொடங்கிய ஐக்கியம் இன்று கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட குடும்பங்களாக மலர்ந்துள்ளது. எங்களுடைய திருமண வாழ்வின் துவக்கத்தில் இருந்தே தம்பதியர் ஐக்கியம் எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஓட்டத்தில் இருந்து எங்களை விலக்கி கடவுளோடும் தம்பதியர்களோடும் எங்கள் ஐக்கியத்தில் பலப்பட்டோம். கடவுளை துதிப்பதன் மூலமாகவும், வேதத்தை தியானிப்பதன் மூலமாகவும், ஜெபத்தின் மூலமாகவும், தம்பதியர் ஐக்கியத்தின் மூலமாகவும் எங்களுடைய திருமணம் பலப்பட்டது. ஒவ்வொரு கூடுகையிலும் எங்கள் திருமண உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரெட்ரீட் மூலமாக எங்கள் திருமணம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் பலப்பட்டது. எங்களுடைய திருமண வாழ்வில் ஒவ்வொரு நாளும் புதிதாகுவதற்கு இந்த ரெட்ரீட் மிகவும் பிரயோஜனமா இருக்குது. கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புறங்களுக்கு தம்பதியர்களாய் எடுத்துச் செல்கின்றோம். மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிறரிடம் அன்பை பகிரும் போது அந்த அன்பு எங்கள் ஐக்கியத்திலும் பல மடங்காய் பெருகுவதை நாங்கள் காண முடியும். கிராமப்புற ஊழியத்துக்கு நாங்க செல்லும் பொழுதுதான் இந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் அதிகமான வாஞ்சை எங்களுக்கு உருவாச்சு. விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி கடவுள் காட்டிய ஒரு மிகப்பெரிய தரிசனத்தில் அடியெடுத்து வைத்தோம். ஜெபத்துடன் ஒரு இடம் தெரிவு செய்யப்பட்டு, கிரயம் செய்யப்பட்டு, ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். அந்த திருச்சபை ஒரு சாட்சியின் திருச்சபையாக நிமிர்ந்து நிற்கின்றது. இது ஒருமனப்பட்ட குடும்பங்களின் மூலமாக கடவுள் செய்த ஒரு மிகப்பெரிய கிரியை. இந்த ஆலயம் கட்டப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் வளர்வதை பார்க்கும்போது எங்களுடைய விசுவாசமும் கர்த்தருக்கு பலப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் மற்றும் 4ஆம் வாரம் ஆலய வழிபாட்டுக்கு பின்னர் தம்பதியர்களாய் கூடுகின்றோம். இங்கு கடவுளை துதித்து ஆராதித்து கடவுளுடைய வார்த்தை பகிரப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வேதத்தை அடிப்படையாக கொண்ட சிறு சிறு போட்டிகள் தம்பதியர் நடுவே நடத்தப்படுகிறது. நாங்கள் குடும்பமாக இணைந்து மற்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இங்கு ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கப்படுகிறது, மகிழ்ச்சி பெருகுகிறது, விசுவாசம் உறுதிப்படுகிறது. தம்பதியர் ஐக்கியம் எங்களது திருமணம் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ எங்களுக்கு உதவுகிறது. தம்பதியர் குழு மூலமாக எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 26 மாதங்களாக மாதத்தின் முதலாம் வெள்ளிக்கிழமை
மாலை 7 மணிக்கு முன்னுருவ ஜெபம் நம் ஆலயத்தில் தம்பதியர் ஐக்கியம் மூலமாக ஒருங்கிணைந்து நடத்தப்படுகிறது. தனிநபர்களுக்காக, குடும்பங்களுக்காக, அம்பத்தூர் பகுதிக்காக, நம்முடைய நகரத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, நம் தேசத்திற்காக மற்றும் உலகத்திற்காக நாங்கள் கருத்தாய் விண்ணப்பம் செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட மிஷனரிகளின் சரித்திரத்திலிருந்து ஆவிக்குரிய உற்சாகத்தை பெற்றுக்கொண்டோம். எல்லா புதன்கிழமைகளும் இரவு 10 மணிக்கு இணைய வழியாக இணைந்து ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். லெந்து காலங்களில் ஒவ்வொரு நாளும் காலை 30 நிமிடங்கள் வேத தியானிப்பதன் மூலமாக எங்களுடைய நாட்களை நாங்கள் துவங்குகின்றோம். ஜெபம் எங்களுக்கு ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது எங்கள் வாழ்வின் அடித்தளம். இந்த முன்னேற ஜெபம் கணவன் மனைவியா எங்களை இன்னும் கர்த்தருக்குள்ள நெருக்கமாக்கி விசுவாசத்துல பலப்படுத்திச்சு. தேசத்துக்காக நாங்க இணைந்து ஜெயிப்பது எங்க வாழ்வுல நம்பிக்கையும் புது உற்சாகமும் பிறப்பிக்கிறது. பெற்றோர்கள் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்கிறதை காண முடிகிறது. ஸ்டார்ட் ஸ்கிரிப்சர் ட்ரைனிங் அண்ட் ரெசிடேஷன் டைம் மூலமாக பிள்ளைகள் வேதத்தின் மீது பிரியம் வைத்து அதை படிக்கவும் தியானிக்கவும் செய்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிக்கப்பட்ட வேத பாடம் பிள்ளைகள் மனனம் செய்து அதை வாட்ஸ்அப்பில் பகிர்கின்றனர். முன்னிரவு ஜெபத்தின் பொழுது சிறந்து விளங்கிய 5 குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவர்களை பாராட்டுகின்றோம். நாங்கள் திருமணங்களை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி வருகின்றோம். முன்னிரவு ஜெபத்தின் மூலமாக என் பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கவும் அதை நேசிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். திருச்சபையின் வெறும் உறுப்பினர்களாக மட்டுமல்லாமல் செயல்படும் வீரர்களாக எங்களை பணித்துள்ளோம். அறுப்பின் பண்டிகையிலிருந்து மிஷன் ஃபெஸ்டிவல் வரை, அட்வென்ட் ஆராதனை முதல் கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை வரை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒருமனப்பட்ட தம்பதிகளாய் கர்த்தருடைய வேலையை செய்கின்றோம். கடவுளுக்காக கணவன் மனைவியாக ஒன்றிணைந்து ஊழியம் செய்யும் பொழுது எங்கள் திருமணத்தில் ஒருமனப்பாடு அதிகரித்துள்ளது. 80க்கும் மேற்பட்ட திருமண ஆலோசனைகள், 40க்கும் மேற்பட்ட ஞானஸ்நான ஆலோசனைகள் பெற்றோருக்கு வலிமை மிகுந்த குடும்பங்கள் வலிமையான திருச்சபையை கட்டுகின்றன. வலுவான திருச்சபை தான் சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். திருமண ஆலோசனை மூலமாக எங்களுடைய திருமண வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட திருமணமாக மாறியது. ஞானஸ்தான ஆலோசனைக்கு பிறகு பெற்றோராக எங்க பொறுப்புகளை புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வழிகளத்திலே வளர்க்கணும்னு அதிகமா எங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டோம். திருமணங்கள் பலப்படும் போதுதான் ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பும். அது கடவுள் எதிர்பார்க்கும் சந்ததி. குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவில் வேறு ஊன்றினால் திருச்சபை பலப்படும். திருச்சபை பலப்பட்டால் உலகம் இயேசு கிறிஸ்து காட்டிய ஒளியில் நடக்கும். எங்களுடைய தரிசனம் மிகவும் தெளிவானது. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டுவாங்க. 10 ஆண்டுகள், எண்ணிலடங்கா ஜெபங்கள், முடிவில்லா கிருபைகள். நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு பெரிய குடும்பம். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றாய் வளர்கின்றோம். உங்களையும் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓட, உங்களுடைய வீட்டை இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்ட எங்களுடன் சேர்ந்து அவருடைய வேலையை செய்ய அன்போடு அழைக்கின்றோம். நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம்.